பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான மத்தியான வேளையில் ஒரு சில நிமிஷங்கள் ஏசப்பாவை குறித்து தியானிக்கவும் பாடவும் ஜெபிக்கவும் அவளோடு வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஹெவன் டிவியின் சார்பில் அன்போடு வரவேற்கிறேன். எத்தனையோ மக்கள் எதெல்லாமோ காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த மத்தியான வேளைக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில் கூட கர்த்தாவே நீர் எங்களை இழுத்து கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இது நாங்கள் வருகிறதல்ல அப்பா, உம்மால் வருகிறது கர்த்தாவே. நீர்தான் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. அதனால தான் கர்த்தாவே இந்த மத்தியான நேரத்தில் கூட ஒரு சில நிமிடங்களை கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம் என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா, எங்களை கண்ணோக்கி பாருங்க. எங்கள் தொழுகையை கர்த்தர் ஆண்டவரே நீர் அங்கீகரிங்கப்பா, நீர் அங்கீகரிக்கிற ஒரு தொழுகையாய் மாற்றுங்க. தாழ்த்தி ஒப்பு வைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து நமக்கு அனைவருக்கும் தெரிந்த பாடல்தான். உற்சாகமாக பாடுவோம், புரிந்து பாடுவோம். நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே என்ற பாடல். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவி நான். தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவி நான். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே. இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே. அருள் பெருகும் ஒளியாகி அன்பு தந்த தெய்வமே, அருள் பெருகும் ஒளியாகி அன்பு தந்த தெய்வமே. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. அடம்பிடித்து விலகிடுவேன், கருணையோடு மன்னியும். அடம்பிடித்து விலகிடுவேன், கருணையோடு மன்னியும். கரம் பிடித்து உம்முடன் அழைத்து செல்லும் இயேசுவே, கரம் பிடித்து உம்முடன் அழைத்து செல்லும் இயேசுவே. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. அருமையானவர்களே,
இந்த மத்தியான வேளையில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். சங்கீதம் 119 105வது வசனம் நாம் அனைவரும் அறிந்த வசனம். உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு வாழ்வதற்கான வழி நாம் அறிய வேண்டும். நாம் வழியை அறியாவிட்டால் தவறான வழியில் நாம் சென்று விடுவோம். அதற்காக தான் நாம் பாடின பாட்டிலே நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே. ஏசப்பா காட்டுகிற வழியில் நாம் நடக்கும்போது நாம் தவறி விழவே மாட்டோம். அவர் எப்படி பாதை காட்டுவார்? அவருடைய வசனத்தின்படி நமக்கு பாதை காட்டுவார். உம்முடைய வசனம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை தியானிக்க வேண்டும். நாம் ஜெபிப்பதில் ஒருவேளை உற்சாகமாக இருப்போம், அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதற்கு. ஆனால் ஏசப்பா வசனத்தை ஏசப்பாவிடம் நாம் ஜெபித்து நாம் அவரிடம் பேசுகிறோம். அவர் நம்மிடம் பேசுவது வசனத்தின் மூலமே. அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அவருடைய வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். ஏசாயா 30வது அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கும்போது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நாம் மெய்யாகவே ஏசப்பாவின் வசனங்களை வாசித்து தியானித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், நாம் போகிற வழி தப்பு என்றால் அவர் நிச்சயமாகவே அந்த வழியை திருப்பி விடுவார். ஏராளமான அனுபவங்கள் நானும் அனுபவித்ததுண்டு, பலர் சொல்லியும் நான் கேட்டதுண்டு. நாம் சரியான வழியில் நாம் இருப்போம் என்றால், ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவரிடம் வழி கேட்டு நாம் வாழ முயல்வோம் என்றால் நமக்கு அவருடைய சத்தத்தை கேட்க முடியும், உணர முடியும். தெளிவாக அவர் நம்மோடு பேசுவார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு ஒரு காரியத்தை செய்வோம் என்றால் நிச்சயமாகவே அது நமக்கு வெற்றியாகவே முடியும். ஆனால் நாம் அதற்கு பொறுமையாக இருப்பதில்லை. நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி காரியங்களை நடத்த நம்முடைய வழிகளை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படியாக தேர்ந்தெடுக்கும்போது நாம் தோல்விகளையும் வேதனைகளையும் வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். சங்கீதம் 1வது சங்கீதத்தில் முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் பாவியருடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகல் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகல் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் ஒருவேளை பெயருக்காக நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கலாம். ஏதேதோ நினைத்து கொண்டு வேதத்தை வாசிக்கிற நேரங்கள் உண்டு. அப்படியாக வாசிக்கும்போது வேதத்தில் என்ன இருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. ஏதோ கடமைக்காக வாசித்து செல்கிறோம். அதே நேரத்தில் ஜெபித்து கொண்டு தியானத்தோடு அவருடைய வசனத்தை வாசிக்கும்போது பலவிதமான சிந்தைகள் நம்மை ஆட்கொள்ளும். வேதத்தின் ரகசியங்களை நாம் புரிந்து கொள்வோம். வேதத்தில் நாம் வாசித்தது என்ன என்று நமக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நம்மிடம் தவறுகள் இருந்தால் அதை நமக்கு சுட்டி காட்டுவார். இல்லை நம் வழி தவறி செல்வோம் என்றால் அது வழி தவறு என்று வசனங்களை நமக்கு தருவார். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற வசனங்களை நமக்கு தருவார். அந்த வசனத்தின்படி நாம் காரியங்களை மேற்கொள்ளும் போது நமக்கு நிச்சயமாகவே ஜெயம் பெற முடியும். அதுதான் பாக்கியமான ஒரு வாழ்க்கை. நமக்கு உலகத்தாருடைய ஆலோசனைகளை நாம் கேட்கும்போது பல ஆலோசனைகளும் பல வழிகளிலும் நமக்கு கிடைக்கும். ஆனால் மனப்பூர்வமாய் சொல்லுகிறார்களோ, நம்மை குழியில் தள்ளுவதற்கு சொல்லுகிறார்களோ என்று கூட நமக்கு தெரியாது. நாம் நண்பர்களை நம்பி பெரியவர்களை நம்பி ஆலோசனை கேட்பதை காட்டிலும் முதலாவதாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய பிரச்சனையை சொல்லி அவரிடம் நாம் கேட்கும்போது, ஒருவேளை நமக்கு நேரடியாக அந்த சத்தம் கேட்கப்படவில்லை என்றாலும் யாரையாவது வைத்து அந்த காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் முடிப்பார். அதனால் நாம் வசனத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் மிகவும் அவசியம். கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். நாம் சோர்ந்து போகாமல் நடக்க. இனி இதை பற்றின வசனங்களை நாம் இன்னும் தியானிக்கும் போது
அது சங்கீதம் 37வது அதிகாரம் 15வது வசனம், அவர் உன் கால்களை மான்களின் கால்களை என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்தலங்களில் நிறுத்துவார். நம்மை உயர்தலங்களில் ஆண்டவர் நிறுத்துவார். நம் ஆண்டவரின் வசனங்களை வாசித்து தியானித்து அவரை பின்பற்றும் போது அவர் நம்முடைய கால்களை சரியான வழியில் நடத்தி கொண்டு போய் உயர்தலங்களில் நம்மை நிறுத்துவார். நாம் நினைத்திராத நிலைகளில் நம்மை கொண்டு போய் விடுவார். நாம் சிறிய சிறிய காரியங்களை நினைத்து வருந்துவோம். கொஞ்சம் எதிர்பார்க்காத விதத்தில் கர்த்தர் பெரிய வாசல்களை நமக்கு திறந்து உயர்தலங்களில் நம்மை நிறுத்துவார். எப்போது நாம் அவருடைய வசனத்தை தியானித்து அவருடைய சமூகத்தில் ஆலோசனை கேட்டு நாம் முன்னேறி செல்லும்போது. இனி சங்கீதம் 40வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும்போது, அவர் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்துவார். நம்முடைய கால்களை உயர்தலங்களில் கொண்டு நிறுத்துவார். கன்மலை என்று சொல்லும்போது ஆவிக்குரிய விதத்தில் சிந்திக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் தான் நம்முடைய நித்திய கன்மலை. அவர் மேல் அஸ்திவாரம் போட்டு நம்மை உறுதியாக நிலைநிறுத்துவார். இனி சங்கீதம் 56வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கால்களை இடறுதல்களுக்கு தப்புவிப்பார். பல நேரங்களில் நம்மை அறியாமலே நாம் பல கண்ணிகளில் சிக்கி தவிக்க நேரிடுகிற சூழ்நிலைகள் வரும்போது நாம் வேதத்தின் அடிப்படையில் வசனத்தை தியானித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து அவரிடம் ஆலோசனை கேட்டு அவரை வருந்தி அழைத்து நம்மோடு கொண்டு செல்வோம் என்றால் நாம் இடறுகிறதான வேளை வரும்போது நாம் அதிலிருந்து தப்புவிக்கப்படுவோம் என்பது நிச்சயம். சங்கீதம் 73 2வது வசனத்தை பார்க்கும்போது, கால்களை தள்ளாடுதலுக்கு தப்புவிப்பார். இடறுதலுக்கு தப்புவிப்பார், தள்ளாடுதலுக்கு தப்புவிப்பார். நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துவார். சரியான டிசிஷன்ஸ் எடுக்க ஒரு பிரச்சனை வரும்போது தள்ளாடி நமக்கு சரியான ஒரு ஆலோசனை கிடைக்காத நேரங்கள் வரும்போது வசனத்தை தியானிக்கும்போது நமக்கு சரியான உறுதியான ஆலோசனைகளை நமக்கு ஆண்டவர் தருவார். மட்டுமல்ல, சங்கீதம் 94வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கும்போது, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது அவர் கிருபை என்னை தாங்குகிறது. நாம் சறுக்குகிற நிலைமையில் வரும்போது நாம் வேத வசனத்தை தியானித்து நம்மை ஒப்படைத்து ஜெபிக்க வேண்டும். அப்படியாக ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மை கிருபையாய் தாங்குவார், நம்மை சறுக்க விடாதிருப்பார். இனி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதம் 128வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். அவர் வழிகள் என்று சொல்வது வசனத்தின்படி நடப்பது. இந்த சங்கீதங்களை எல்லாம் அதிகமாக எழுதியவர் தாவீது ராஜா. அவருடைய வாழ்க்கையை வைத்துதான் இந்த வசனங்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய அனுபவத்திலிருந்து எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்தவர், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர், பெரிய ராஜாவானார். யார் அவரை ராஜாவாக்கியது? அவர் சிறு பருவமாக இருந்தபோதே பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை துதித்து பாடி வசனங்களை தியானித்து வாழ்ந்ததனால்தான் அவர் இந்த பெரிய ஒரு நிலைமைக்கு வந்து சேர்ந்தார். ஏசாயா 32:21 நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். நம்முடைய காதுகள் கேட்கும்படியாக வசனம் நம்மை வழி நடத்தும். அதனால் நான் இந்த மத்தியான வேளையில் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் வேத வசனத்தை நேசிப்போம், வேத வசனத்தை தியானிப்போம், வேத வசனத்தை வாசிப்போம். வேத வசனத்தை வாசிக்கிறவர்களும் தியானிக்கிறவர்களும் அதை நேசிக்கிறவர்களும் அதன்படி வாழ்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? இந்த மத்தியான நேரத்தில் வேதத்தை தியானிப்பதற்கு முதலிடம், ஜெபிப்பதற்கும் அதுபோல வேதத்தை தியானிப்பதற்கும் நாம் முதலிடம் கொடுப்போம். வீணாக தேவையில்லாத காரியங்களை செய்து நேரத்தை கழிப்பதை விட
ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நல்லபடியாக நேரங்களை செலவிடும் போது கர்த்தர் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழி நடத்துவார். நாம் எங்கேயும் சமாதானமாய் வாழ முடியும். பலவிதமான வாழ்க்கையில் காணப்படுகிற சுருக்குகளும் ஆண்டவரே வேதனையான காரியங்களும் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். நாம் இயேசுவோடு சேர்ந்திருப்போம். வசனத்தை தியானிக்கும் போது இயேசுவானவர் நம்மோடு பேசுவார். நாம் அவருக்கு நண்பராகவே மாறிவிடுவோம். நமக்கு ஆலோசனை தருவார், நம்மை வழி நடத்துவார். இதைவிட வேற ஸ்லாக்கியம் எது? அதையே நாம் செய்து நம்மை ஆண்டவருக்கு பிரியமாக்கி கொள்வோம். இந்த நேரத்தில் நமக்கு ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த மத்தியான வேளைக்காய் கோடானு கோடி ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஏசப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு சில நிமிடங்களை அப்பா செலவழிக்க கர்த்தர் தந்த வாய்ப்புக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஏசப்பா, எங்களை எல்லாம் ஒரு முறை கூட உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த டிவிக்கு முன்னாக ஆண்டவரே இந்த செல்ஃபோனை வைத்து கொண்டு கவனிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்டவர்களுடைய இருதயத்தில் நீர் கிரியை செய்யுங்கப்பா. நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னீரே ஆண்டவரே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த வசனங்களை தியானிக்கும் போது அவர்கள் உள்ளங்களில் நீர் கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பலவிதமான ஏக்கங்களோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த நேரத்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக்கி கொடுங்க தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கவனிக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னென்ன நன்மைகள் அவர்களுக்கு தேவை என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. எல்லா நன்மைகளையும் நீர் பரத்திலிருந்து தானம் பண்ணுங்கப்பா ஆண்டவரே. அவர்கள் உம்மோடு ஐக்கியப்படட்டப்பா, வேத வசனங்களை தியானிக்கட்டப்பா, வாசிக்கட்டப்பா, அதன்படி வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா, இந்த நேரத்தில் எங்களை எல்லாம் உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே, எவ்வளவோ விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் நிறைந்த உலகம் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்க. கொடிய நோய்களில் அகப்பட்டு தவிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. அவர்கள் படுக்கைகளில் கர்த்தர் கடந்து செல்லுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் குணமாக்குங்கப்பா. நீர் யெகோவா ரஃபாவாய் கடந்து செல்லுங்கப்பா ஆண்டவரே. படுக்கையில் இருக்கிறவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட அவர்கள் வாய்களை திறக்க உதவி செய்யுங்கப்பா. அவர்களை கட்டி வைத்திருக்கிற சத்ருவை தேவன் தகர்த்து போடுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற மருந்து மாத்திரைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ட்ரீட்மெண்ட்ஸை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அவர்கள் வசனத்தை கேட்டு அப்பாவிடம் ஜெபிக்கும்போது ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் கண்டுகொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்கப்பா, அனுகிரகம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களை எல்லாம் உடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல அப்பா ஆண்டவரே, ஆனாலும் உடைய கிருபையை எண்ணி நாங்கள் உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. தகுதி இல்லாத இடத்துல நீர் காண்பிக்கும் இரக்கம்தான் கிருபை என்று அப்பாவை நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தெரிந்தவர்களும் அறிமுகமானவர்களும் யார் யார் பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதமான சுகத்தை நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத குடும்பத்தின் நபர்களை எல்லாம் கர்த்தர் ரட்சிங்கப்பா, ரட்சிங்க. அவர்களோடு நீர் பேசுங்கப்பா, பெயர் சொல்லி கூப்பிடுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, கடன் பாரத்தினால கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு கர்த்தாவே. அப்பா, கடன்களை தீர்க்க முடியாதபடி ஆண்டவரே என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று ஆண்டவரே கஷ்டத்தோடு இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திங்கப்பா. கடன் பாரங்களிலிருந்து விடுதலை பெற கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. அவர்கள் என்ன செய்தா, எப்படி இருந்தா கடன்கள் மாறி போகுமோ அப்படியாக கர்த்தர் அவர்களுக்கு வழி வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுங்கப்பா, திறந்து கொடுங்க தகப்பனே. இறங்குங்கப்பா, இறங்குங்க ராஜா. ஏசப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பா, தம்முடைய ஊழியங்களை செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. சொற்ப வருமானங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவரே கடுமையாய் உழைத்து தம்முடைய ராஜ்யத்துக்கு என்று உழைக்கிற மிஷனரிமார்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் தருகிறேனப்பா. அவர்கள் குடும்பங்களையும் உடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் போஷித்து வழி நடத்துங்கப்பா. மிஷனரிமார்களுடைய பிள்ளைகள்
பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் உம்முடைய மன்னாவினால் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தால் அந்த குடும்பங்களை நீர் நிறைக்கும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. அப்பா, தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி கிரியை செய்கிற மனுஷர்களை கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகளை தொடுவது உம்முடைய கண்ணின் மணியை தொடுவதென்று சொன்னீரே ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகளை யாரும் தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. தீவிரவாதிகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. தம்முடைய பிள்ளைகளை நெருக்க ஒடுக்க சிந்திக்கிற ஆண்டவரே செயல்படுகிற மக்களை கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே சவலை பவுலாக மாற்றிய கர்த்தர் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே வைராக்கியமாய் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் சந்திக்கும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் மிஷனரிமார்கள் எல்லாரையும் கர்த்தர் விடுதலையாக்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் விடுதலையாக்கி அவர்கள் தங்கள் ஊழியங்களை தொடர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. மட்டுமல்ல ஆண்டவரே, தகர்க்கப்பட்ட தேவாலயங்கள் ஆண்டவரே, சூறையாடப்பட்ட தேவாலயங்களை எல்லாம் கர்த்தர் திருப்பி கட்ட வைங்கப்பா. ஆண்டவரே, தேவாலயங்கள் எழும்பட்டப்பா. ஒரு ஆலயத்துக்கு பதில் 100 ஆலயங்கள் எழும்பட்டு கர்த்தாவே. ஏசப்பா, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிற இடத்துல ஆத்துமாக்கள் பலுகி பெருகட்டு கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பெருகட்டப்பா இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நேரத்தில் வாலிப பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. குடி பழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கு, புகை பழக்கத்துக்கு, விபச்சார வேசித்தனத்துக்கு, செல்ஃபோனுக்கு, தேவையில்லாத கேம்ஸுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் கர்த்தர் சந்திங்கப்பா, சந்திங்க ஆண்டவரே, சந்திங்க அப்பா. ஆண்டவரே, கருத்தோடு கரிசனையோடு தங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. மாய்மாலமான இந்த காரியங்களை அவர்கள் வெறுத்து விட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இரக்கம் செய்யுங்கப்பா. குடிப்பழக்கத்திலும் போதை பழக்கத்திலும் எல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களை விடுவிக்க எங்களால் முடியாதப்பா, அவர்களாலேயும் முடியாதப்பா. பரிசுத்த தகப்பனே, நீர் விடுவித்தால், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஏசப்பா, அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் சந்திங்கப்பா, சந்திங்க ஆண்டவரே. வீணாக பணங்களை செலவழித்து கொண்டு சாப்பிடக்கூட வழி இல்லாதபடி குடும்பங்களை தாறுமாறாக்கி கொண்டு அலைகிற மக்களை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த கெட்ட பழக்க வழக்கங்களினால் எத்தனையோ குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு காணப்படுகிறது கர்த்தாவே. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் கட்டி எழுப்புங்கப்பா ஆண்டவரே. இந்த துர்ச்செயல்களை செய்கிறவர்களுடைய இருதயங்களில் கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு உணர்வை கட்டளையிடுங்கப்பா. தங்கள் வாழ்க்கையை பற்றிய உணர்வை, குடும்பத்தை பற்றிய உணர்வை அப்பா நீர் கட்டளையிடுங்கப்பா, கட்டளையிடுங்க. தங்கள் ஆத்மாவை பற்றிய பாரத்தை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. அவர்கள் உணர்ந்து மனம் திரும்பட்டு கர்த்தாவே. ஏசப்பா, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே டாஸ்மாக் கடைகள், விபச்சார விடுதிகள் இயேசுவின் நாமத்தில் பூட்டப்படுவதாக. எல்லா தேவையில்லாத இந்த காரியங்கள் எல்லாம் முடக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே, நீர் இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. ஏசப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க. நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. தந்திருக்கிற நல்ல தலைவர்களுக்காய் ஆண்டவரே, அரசியலுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லோரும் சேர்ந்து நல்ல தீர்மானங்களை எடுக்கவும், நல்ல திட்டங்களை தீட்டவும் ஆண்டவரே, அதை தேசத்தில் செயல்படுத்தி மக்கள் நன்மை காணவும், ஜனங்களெல்லாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரே அமெரிக்கையான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தர் ரட்சியுங்கப்பா, ரட்சியுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களும் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. ஏசப்பா, நீதித்துறையினர், காவல்துறையினர் ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் நேர்மையாய் செயல்படட்டு கர்த்தாவே. ஏசப்பா, குற்றத்தை குற்றமாகவும் ஆண்டவரே, நிரபராதியை ஆண்டவரே தண்டிக்காமல் இருக்கவும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. லஞ்சம் ஒழியட்டு இயேசுவின் நாமத்தில். நீதி நியாயம் இயேசுவின் நாமத்தில் நிலைநாட்டப்படட்டு கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே, நிரபராதிகள் ஒருபோதும் தண்டிக்கப்படக்கூடாது கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்களை உம்முடைய சமூகத்தில்
தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த விதமான ஆண்டவரே இயற்கை சீற்றங்களோ, ஆண்டவரே பேரழிவுகளோ, கடுமையான நோய்களோ, பஞ்சம் பட்டினிகள் ஒன்று எங்கள் தேசத்தில் வராதபடி கர்த்தர் எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லோரும் சுபிட்சமாய் வாழட்டு கர்த்தாவே, நீதி நிலைநாட்டப்படட்டு கர்த்தாவே. எல்லாரையும் தம்முடைய வருகைக்கு என்று ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. இறங்குங்க இறங்குங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் கிரியை செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே தற்கொலை ஆவிகள், கொலைவரி ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் முடக்கப்படுவதாக. ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை தற்கொலைக்கு நேராக நடத்தி செல்கிற பொல்லாத சத்துருவின் கிரியை இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழியட்டு அழியட்டு அப்பா. கடன் பாரத்தினாலேயும் பலவிதமான பிரச்சனைகளினாலேயும் குடும்பமாய் மாய்த்து கொள்ளுகிற நிலைமை கர்த்தாவே, இது ஒன்று எங்கள் தேசத்துக்கு வரவே கூடாதப்பா. சின்ன சின்ன காரணங்களுக்காக மற்றவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அலைந்து திரிகிற மக்களை கர்த்தர் சந்திப்பீராக. கூலிப்படைகளை வைத்து கொலை செய்ய திட்டம் தீட்டுகிற பொல்லாத ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவார்களாக. அவர்களுடைய இருளடைந்த இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளிச்சமாய் மாறட்டு கர்த்தாவே. ஏசப்பா, தங்கள் ஆத்துமாக்களையும் பொருட்படுத்தாதபடி, அடுத்தவர்களுடைய ஆத்துமாக்களையும் பொருட்படுத்தாதபடி ஆண்டவரே நரகத்துக்கு நேராக கடந்து கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் தடுத்து நிறுத்துங்கப்பா, தடுத்து நிறுத்துங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்க நல்ல புத்தி, ஞானம், அறிவு, சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நீர் கொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த இரத்தம் கொண்டு முத்திரையிடுங்கப்பா. உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கொண்டு முத்திரையிடுங்க தகப்பனே. வேலை இல்லாமல் வேலை கிடைக்க முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. வேலை வாய்ப்புகளை கர்த்தர் ஆண்டவரே கொடுங்கப்பா. வழி திறந்து கொடுங்க, நல்ல வழிகளை திறந்து கொடுங்கப்பா, நல்ல வழிகளை திறந்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, வேலை கிடைத்தும் திருமணம் ஆகவில்லையே என்று ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதமான துணைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே, திருமண வயதை கடந்திருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் இந்த நாட்களில் காணப்படுகிறார்கள் தகப்பனே. அவர்களையெல்லாம் கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே குடும்பங்களை அமைத்து கொடுக்கும்படி அப்பாவின் திருப்பாதத்தில் எல்லாரையும் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, குழந்தை இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற மக்களுக்கு கர்த்தர் அற்புதமான வழிகளை திறந்து குழந்தை பாக்கியங்களை கொடுங்கப்பா, கொடுங்க கர்த்தாவே. ஏசப்பா, முதிர்ந்த நிலையில் இருந்து வேதனைப்படுகிற மக்களை கர்த்தர் தாங்குங்கப்பா, கண்ணோக்கி பாருங்கப்பா, நல்ல பலன் கொடுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே காலேபுக்கு 40 வயதில் இருந்த பலன் 80 வயதில் இருக்கிறதுன்னு சொன்னது போல கர்த்தாவே ஏசப்பா, ஏசப்பா, இந்த ஜனங்களுக்கெல்லாம் வயதானவர்களுக்கெல்லாம் நல்ல பலனை கர்த்தர் கொடுங்கப்பா, நல்ல பலனை கொடுங்கப்பா. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வயதான பெற்றோர்களை பிள்ளைகள் நல்லதாக கவனிக்க உள்ள மனப்பான்மையை கொடுங்கப்பா. பெற்றோரும் பிள்ளைகளை அன்பாய் ஆதரிக்க உள்ள கிருபையை கொடுங்கப்பா. எங்களை எல்லாம் ஒரு முறை கூட உடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருங்கப்பா. கனம் துதி மகிமை அவற்றை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.